ஹலோ மை ஹனீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக தியாங்கோட எஃப்எஃப் வந்து நான் ஒரு டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதை பார்த்துடலான்டா. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கேங்ஸ்டர் இன் லவ் இன் பேரலல் யூனிவர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கேரக்டர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஹனீஸ், நான் வந்து சேனலை வந்து குவிட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்திருக்கேன். ஓகே, இப்போதைக்கு அதை பேச வேண்டாம், வீடியோட எண்டில் பார்த்துக்கலாம். இந்த எஃப்எஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேங்ஸ்டர் இன் லவ் யாராச்சும் பார்க்கலன்னா பார்த்துருங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து இது புரியாது. ஓகே, லெட்ஸ் கோ டு தி எஃப்எஃப். Ding dong. Let's get it. Let's gotta kick it. ஸ்டார்டிங் சீனில் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க. ஹே ஒயன், டு யூ பிலீவ் இன் லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் சைட்? என்ன மடத்தனம் இது, கண்டவுடன் காதலா? சான்ஸே இல்லை. இப்போ எப்படி சொல்கிற? அவங்க டேர்ன் வரும்போது தாண்டி தெரியும். பார்ப்போம், எனக்கான ராஜகுமாரன் எங்கன்னு பார்ப்போம் எப்படின்னு சொல்லி ஃபன்னாக கான்வர்சேஷன் மேக் பண்ணிகிட்டே வரீங்க. உங்களுக்கு நேராக தான் தியாங் வந்து செட் பண்ணியிருக்காரு. சரியாக டென்ஷனாக ஒரு பர்சனை முறைச்சிட்டே வராரு. தியாங் உட்காந்துருக்க முன்னாடி சீட்டில் ஒரு ஸ்கூல் பொண்ணை ஒரு பர்சன் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறான், லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிகிட்டே வரான். அப்போது தியாங் இருந்துட்டு, ஏய், இன்னொரு டைம் அந்த கை அந்த பொண்ணுக்கிட்ட போச்சு, இன்னும் என்ன பண்ணுவேன்னு நினைக்க தெரியாதுடா. ஏய், என்னடா பண்ணுவ? தியாங் இருந்துட்டு சரியாக பஞ்ச் பண்ணிடுறாரு. பயங்கரமாக ஃபைட் நடக்குது. பஸ் கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் ஸ்டாப் ஆகிடுது. கட் பண்ணால் எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கீங்க. தேங் தம்பி, நீங்களா? என்ன தம்பி, எதுவும் பிரச்சனையா? இந்த பொண்ணை லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான், அதான் அடித்தேன். என்னம்மா, தம்பி சொல்கிறது உண்மையா? ஆமாம் சார். யோ, இங்கே வா, இவனை என்னன்னு பாரு. சார் நான் எதுவுமே பண்ணல சார். சார், தம்பி நெத்தியில் ஏதோ அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அங்கிளுக்கு தெரிய வேண்டாண்ணா. நல்ல வேலை தம்பி, லேட்டாக வந்தீங்க. மார்னிங் தான் ஸ்டீஃபன் அங்கிள் ஒரு கேஸ் விஷயமாக வந்தார். சார், பேசஞ்சர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, பஸ் எடுக்கலாமா? எடுத்துகிட்டு போ. அப்போது எல்லோரும் பஸ்ஸில் ஏற போகிறாங்க. தியாங் இருந்துட்டு நேராக ஒரு கடைக்கு போய் அங்கே வாட்டர் பாட்டில் வாங்கி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணுறான். நேராக அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது, அங்கே போய் உக்காந்துடுறான். ஹே ஹே ஒயன், எங்கடி போகிற? நீ போ, நான் வாரேன். எங்கடி போகிற? பஸ் எடுக்க போகிறாங்க. நீ போ, நான் வாரேன்னு சொல்கிறல, நீ போ. அப்போ நேராக நீங்கள் தியாங்கிட்ட தான் போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளி உட்காருங்களா? தியாங் உங்களை பார்க்குறாரு. கையில் ஒயிட் கோட் இருக்குது, ஐடி கார்டு போட்டிருக்கீங்க, ஒரு க்ரீன் கலரில் ஒரு குர்த்தி மாதிரி போட்டிருக்கீங்க, ஹாஃப் போனி போட்டிருக்கீங்க, லைட் வேவி ஹேராக இருக்குது, எந்த மேக்கப்புமே இல்லை, ஜஸ்ட் ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கீங்க. இது எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சாக தியாங் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. தியாங் உங்களவே பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் தியாங்கிட்ட ரொம்ப க்ளோஸாக போகிறீங்க. என்ன? நீங்கள் கிட்டவான்ற மாதிரி ஐஸை வந்து பிளிங்க் பண்ணி கூப்பிடுறீங்க. பேக்கில் இருந்து ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுக்கிறீங்க. அதை எடுத்து தியாங்கோட ஐப்ரோஸ் மேலே ஒரு சின்ன காயம் இருக்கும், அதுக்கு வந்து மருந்து வச்சிட்ருக்கீங்க. இல்லை பரவாயில்ல. அப்போ நீங்கள் முறைக்கிறீங்க. அடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதனால நம்மளுக்கும் அடிப்படுமே, காயப்படுமே அப்படின்னு நினச்சா இதெல்லாம் பண்ண தோணுமா சொல்லுங்க? அதுக்குன்னு அப்படி அவன் பண்ணும்போது எப்படி பார்த்துட்டு சும்மா விட்டுறது? கையால் பேசுகிறத வாயாலையும் பேசியிருக்கலாம். அப்படி படுறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. உங்களை பார்த்தாலே தெரியுது. அப்போ தியாங் இருந்துட்டு உங்களை பார்க்குறாரு. அவரோட ரிங்கில் சம்திங் ஏதோ ஒன்று உங்கள் ஐப்ரோஸ் மேலே கிழிச்சிருக்கு, அதான். நான் அவ்வளோ பெரிய விஷயமா? சின்ன காயம் தானே சார். நர்வ்ஸ் எங்கெங்கே போகுதுன்னு தெரியும்ல. தியாங் இருந்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. காட்டனை நைட்டு ரிமூவ் பண்ணிடுங்க என்ன. நீங்கள் நல்லவர் தான், ஆனால் கொஞ்சம் வயலன்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க என்ன. நெக்ஸ்ட் டைம் இப்படி ஏதாச்சும் நடக்கும்போது அங்கே நான் இருப்பேனான்னு தெரியலை, அதனால தான். ஹே, இவ்வளோ
பேசிட்ட பேர் சொல்லாமல் போனேன் எப்படி? ஆ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்போ சொல்கிறேன். அப்போ அகெயின் ஸ்மைல் பண்ணுறாரு. ஏய் ம் தேங்க்ஸ். நீங்கள் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போய் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறீங்க. பஸ் வரவே இல்லை. இப்போவே மணி 8 மணி ஆச்சு. நான் எப்படி காலேஜ் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பஸ் எதுவுமே வரல. அப்போ தேங்க இருந்துட்டு அந்த சைடில் இருந்து ஆர்எக்ஸ் சென்டரில் வராரு. வெயிட் பண்ணியாச்சு. பேர் சொல்கிறியா? பயன். நான் காலேஜில் ட்ராப் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, நான் பஸ்ஸில் போய்க்கிறேன். மணி எத்தனை? பஸ் வேறு 9 o'clock மேலே ஆகும். ஓகேவா? 9 o'clock வைலன்ஸ் எல்லாம் கூட குறைச்சிக்கிறேன். வண்டியில் ஏறு. ஸ்மார்ட் தான். எந்த காலேஜ் டாக்டர்? சென்ட் ஜோசப் மெடிக்கல் காலேஜ். சரி வா, வண்டியில் ஏறு வா. இல்லை பரவாயில்ல, லேட் ஆனாலும் நான் பஸ்ஸில் போய்க்கிறேன். பஸ்ஸில் போனால் உன் காலேஜுக்கு டிக்கெட் எவ்வளோ? 20 rupees. அந்த காசு எனக்கு கொடு. இப்போது ஏறுறீங்களா டாக்டர்? அப்போ நீங்களும் ஸ்மைல் பண்ணிகிட்டே வண்டியில் ஏறுறீங்க. எப்படியே 2 பேரும் கொஞ்சம் பேசாமல் பைக்கில் போயிட்டே இருக்கீங்க. ஒரு சைலன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகுது. அப்போ தேங்க இருந்துட்டு பரவாயில்ல, ஷோல்டரில் கை போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஹலோ, வண்டியில் ஏறினா கை போடணும்னு எதுவும் ரூல்ஸாக என்ன? இப்போது மேடமுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லா தான் பேசுகிறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தேங் பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். ஹே ஹலோ, விட்டு அப்படியே போயிடுவீங்க போல. காலேஜ் வந்துடுச்சு. அப்போ தேங்கோ ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் மணி எடுக்கிறீங்க. வேண்டாம், என்கிட்ட இருந்தால் செலவாயிடும். நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கிறேன். அப்போது நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோன்னு சொல்கிறீங்களா என்ன? யா. எனிவேஸ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போது தேங்க இருந்துட்டு உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி க்ளோஸாக இழுக்கிறாரு. ஹே, என்ன பண்ணுற? ஐ லவ் யூ. அப்படின்னா புரியல. அப்படின்னா ஐ வாண்ட் டு மேரி யூன்னு அர்த்தம். அது எப்படி மீட் பண்ணி 1 hour கூட ஆகலை, அதுக்குள்ளேயுமா? என்ன மடத்தனை இது? மடத்தனமோ முட்டாள்தனமோ கண்டவுடன் காதல். இந்த கண்ணு மேலே பாருவாயன். எனக்கு இந்த கண்டவுடன் காதல், லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் சைட் இது மாதிரிலாம் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. ஆனால் சத்தியமாக இந்த கண்ணை பார்த்ததுலேருந்து என் வாழ்க்கை பூரா உன் கண் மேலே இருக்கிற காதலுக்காகவே என் வாழ்க்கை பூரா வாழ்ந்துடணும்னு தோணுது. தோ நான் ஆசையாக கேட்க வைக்கிற இந்த குரல் இவ்வளோ வருஷமாக எந்த ஒரு பொண்ணு மேலேயும் எடுக்காத ஒரு விதமான அழகான உணர்ச்சி ஏன் உன் மேலே எடுக்கணும்? அப்போ இதுக்கெல்லாம் பேர் என்னடி? இதுக்கு பேர் காதல் தானே? என்ன மணிரத்னம் படம் பார்த்துட்டு வரியா? உன்னோட நேம் என்ன? கிம் தேயாங். மிஸ்டர் கிம் தேயாங், உங்களுக்கு நல்லா போய்ட்ரி வருது. ஏன் நீங்கள் அது மாதிரி எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது? ஐம் டேம் சீரியஸ். தேயாங், பணக்கார பையனா நீ? ஒர்க் எதுவும் இன்னும் போகலையா? ஏன்? அந்த மாதிரி பசங்களுக்கு தான் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனை பண்ண தோணும். எனக்கு தெரில. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேரி யூ. அதை உன்னை கட்டிக்க போகிறவகிட்ட போய் சொல்லு என்ன? அதான் உன்கிட்ட சொல்கிறேன். தேங்கா, எனக்கு கிளாஸ்க்கு லேட் ஆயிடுச்சு என்ன? இன்னொரு பை சான்ஸ் நம்ம மீட் பண்ணோன்னா உன் பைத்தியக்காரத்தனத்தை நான் கேட்குறேன். நான் வரேன். ஹே வயன், பாய். ஹே, திரும்ப என்ன? ஐ லவ் யூ. அதை உன்னை கட்டிக்க போகிறவகிட்ட போய் சொல்லு, ஏன் என்கிட்ட சொல்கிற? அப்போ தேங்க இருந்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். அவ்வளோ ப்ளஷ் ஆகுது அவருக்கு. நேராக பைக் எடுத்துகிட்டு ப்ளஷ் ஆகிட்டே ஓட்டிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் வந்து பால்கனியில் நின்றுட்டுருக்கீங்க.
அது எப்படி பார்த்தோன்னே காதல் வருமா என்ன? வைத்தியக்காரத்தனம். என்னை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? அவனை பற்றி எனக்கு என்ன தெரியும்? பார்த்தோம், பேசணும், அவ்வளோதான். இருந்தாலும் அவனோட தாட்ஸ் எனக்கு வந்துட்டே இருக்கு. உனக்கு அவனை ஐயோ இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அயன், என்ன மடத்தணும் இது? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. சினிமா டயலாக் தான். பார்த்தோன்னே காதலா, கண்டவுடன் காதல். வாய்ப்பே இல்லை. இது என்ன மணிரத்னம் படமா? பார்த்தோன்னே காதல் வர்றதுக்கு? ஏய் பொண்டாட்டி, ஆ தேயாங். அப்போ அந்த சைட்லேருந்து உங்கள் அப்பா வந்துடுறாரு பால்கனிக்கு. தேயாங் கீழே இருந்து கத்திட்டு இருக்காரு. அம்மாடி இந்தம்மா காஃபி. அப்பா அப்பா அங்கே பாருங்க. என்னடாம்மா? அப்பா அப்பா அங்கே பாருப்பா, எலி போகுது உங்கள் ரூமில். ஐயோ அங்கே பாருங்க, உங்கள் ரூம்குள்ளே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து நேராக ரூமுக்கு போக வச்சிடுறீங்க. நீங்கள் நேராக கீழே போக பார்க்குறீங்க. ஹே வயன், காலங்கத்தில் எங்கடி போகிற? அது கீழே மைத்திலி ஆண்டிக்கு உடம்பு முடியலை, அதான் பார்த்துட்டு வர போகிறேன். ஹே வயன், என்னங்க என்னங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கீழே போயிட்டு தேங்க கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு வால் மாதிரி ஏரியா இருக்கும். அங்கே யாருமே மோஸ்ட்லி வரமாட்டாங்க. கொஞ்சம் சீக்ரெட்டான பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன். அங்கே கூட்டிகிட்டு போயிடுறீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் அங்கே வந்து பொண்டாட்டின்னு கத்துவா? கீழே அங்கிள் பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியும்ல? என்னோடய லைஃப் கதம் கதம். என்ன மனசில் பெரிய ஹீரோன்னு நினைப்பேன் உனக்கு. நீங்கள் பேசுறது எல்லாமே தேங்க இருந்துட்டு ஒரு ஸ்மைலோடு உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அட்ரஸ் எப்படி கிடச்சிது? ஓ ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன்டி. நீயும் நானும் லவ் பண்ணுறோம், வயன் தில்லு இருந்தா அட்ரஸ் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வான்னு சொன்னேன். அவள் தந்துட்டா. சுஜி, அப்போ தேங்கிட்டு உங்களை வயசிட்ட பிடிச்சி ரொம்ப க்ளோஸாக இழக்கிறாரு. நீங்கள் வந்து உங்கள் ஹேண்டை தேங்களோட ஷோல்டரில் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஹே என்ன பண்ணுற? ஐயோ மொதல் இங்கேருந்து கிளம்பு, யாராச்சும் பார்த்துட போகிறாங்க. ஏய் நான் லவ் பண்ணுறதானே? என்ன வளர்ற நீ? கன்ஃபார்ம் டி, என்ன லவ் பண்ணுற. இங்கே பாரு, சும்மா சினிமா டயலாக்லாம் பேசாத. அப்போ அகெயின் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாரு. ஃபியூ டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஒரு இன்ச் கேப்பில் தான் 2 பேரும் நிற்கிறீங்க. யாராச்சும் மாத்திர போகிறாங்க. ஐயோ என்னதான் வேணும் உனக்கு? ஏய் பொண்டாட்டி. ஏய் உனக்கு அவ்வளோதான். என்ன பைத்தியக்காரத்தனம் இது? பார்த்தோன்னே காதல் வருமா? அது எப்படி? என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு? எதுவும் தெரியாது, ஆனால் நீ என்னை லவ் பண்ணுறன்னு மட்டும் தெரியும். எப்படி சொல்கிற? ரொம்ப க்ளோஸாக உங்கள் இயர்ஸ் கிட்ட வராரு. என்ன என்னை பிடிக்கலனா நான் உன்னை இவ்வளோ க்ளோஸாக இழுக்கும்போது நீ என்னை தள்ளி விட்ருப்ப. அப்போ அகைன் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாரு. ஏய் இங்கே வாடி, பாரு. மீட் பண்ணலாமா காஃபி ஷாப்பில்? என்ன? நான் வரமாட்டேன். நீ வரணும், கண்டிப்பாக நீ வருவ, அது சொல்ல தான் வந்தேன். ஏய் நில்லு. லவ் யூ பொண்டாட்டி, மீட் பண்ணலாண்ணா. நான் வரமாட்டேன். வருவடி, நீ வருவ, எனக்கு முன்னாடியே வந்து நிற்ப பாரு. ஏ வயன், மைத்திலி ஆண்டி நல்லா தானே இருக்காங்க? அது இல்லைம்மா, என் ட்ரீமில் வந்துச்சா, அதான் பார்க்க போனேன். ஹலோ, அந்த இருங்க. ஏ வயன்மா, உனக்கு ஃபோன். ஹலோ. ஹாய் பொண்டாட்டி. ஹே இந்த நம்பர் எப்படி உனக்கு கிடச்சிது? சேம் விட்டு சாரு விட்டையும் போட்டேன், அவ தந்துட்டா. லொக்கேஷன் சொல்லல, அதுக்கு தான் கால் பண்ணேன். கடவுளே. சலீம் பாய் கஃபே, ஈவினிங் 4 o'clock மீட் பண்ணலாம். முடியாது, நான் வர மாட்டேன். வரலனா கீழே வந்து நிற்க மாட்டேன், நான் வீட்டுக்கு வருவேன். வருவேன், மீட் பண்ணலாம். பாய், லவ் யூ. தேயாங் நான் வரல. ஹே தேயாங். பேசிட்டியாடாமா? ஏதோ எமர்ஜென்சி நாங்க. பேசிட்டேன்ப்பா, பேசிட்டேன். கட் பண்ணா காஃபி ஷாப்பில் இருக்கீங்க. நீங்கள் முன்னாடியே வந்து நிற்கிறீங்க.
தியாங்கும் பைக்கை நிப்பாட்டிட்டு வராரு. ஒரு சின்ன ஸ்மைல். நீங்கள் தேக்கிட்ட போயிட்டு இனிமேல் ஃபாலோ பண்ணாத, புரியுதா? அதை சொல்ல தான் வந்தேன். அப்போ அகெயின் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். காஃபி. ஹே, என்ன விளையாடுறியா? 2 ஃபில்டர் காஃபி. தியாங். வாங்க டாக்டரு, ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தானே. கட் பண்ணா ஷாப்பில் இருக்கீங்க. சரி, நான் வீட்டுக்கு வந்து பேசவா? என்னன்னு? அது நம்ம கல்யாணத்தை பற்றி. நம்ம மேரேஜ். எனக்கு நல்ல பித்து பிடிச்சிருக்கு. நான் கிளம்புறேன். டாக்டர், 2 சிப் பண்ணிட்டு போகக்கூடாது. ஃபுல்லாக குடிச்சிட்டு போ. கடவுளே. இதோ பாருங்க மிஸ்டர் கிம் தேயாங். எஸ், நான் தான். உன் பைத்தியக்கார காதல உனக்கு வரப்போகிற மக்க பொண்டாட்டிக்கிட்ட காமி என்ன, என்கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஏய் பொண்டாட்டி 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 பொண்டாட்டி. தேயாங், இப்படி கூப்பிடாதீங்க. தட்ஸ் மை பொண்டாட்டி. கூப்பிட்டானு திரும்புற பாத்தியா, அங்கே நிற்கிற நீ. யோ, இப்படி கூப்பிடாதுன்னு சொல்ல தான் நான் திரும்பினேன். ஏய் சரி சரி, ஒன்று கேட்கணும். என்ன? எக்ஸ்டர்டே இன்சிடெண்ட்டில் உன் ஃப்ரெண்ட்ஸும் டாக்டர் தானே? கிட்டத்தட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்தீங்க, ரைட்? ஆமாம். அவ்வளோ பேர் இருந்தோம். ஏன் நீ மட்டும் எதுக்கு என்கிட்ட வந்து நீ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண? மிஸ்டர், என்ன கொஸ்டின் இது? நான் டாக்டர். மித்த எல்லாரும் டாக்டர் தானே? மித்த டாக்டருக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு மேடம்? அதுவும் ஏன் மேலே? அது அது தட்ஸ் அப் டு தெம். Why are you asking silly questions? ஏன்னு நான் சொல்லட்டா? என்ன? ஏன்னா உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு. ஐயோ, உன்கிட்ட என்னால் பேச முடியாது. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? என்ன வளர்ற? என்ன ப்ரூவ் பண்ண வைக்க? யோ, உனக்கு என்ன அலைப்பா இதே மாதவன் நினைப்பா? அவருக்கு ஒரு படி மேலே. உனக்கு அவர் ஸ்டைல் தான் வேணும்னா அந்த ஸ்டைலும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீல் டவுன் பண்ணுறாரு. ஓயன், நான் உன்னை விரும்பலை, உன் மேலே ஆசைப்படல, நீ அழகாக இருக்கன்னு நினைக்கல. ஆனால் அதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்கு. யோசிச்சு சொல்லு. என்ன பண்ணுற? எல்லாரும் பார்க்குறாங்க. Are you mad? Yes, with you. இதோ பாரு தேயாங், இட்ஸ் நாட் அ மூவி. என்னை பற்றி உனக்கு தெரியாது, உன்னை பற்றி எனக்கு தெரியாது. உனக்கு அதான் இடிக்குதுன்னா லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். யா, பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். தென் போக போக அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இப்படியே வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் கிட்ட போயிடுது. நல்ல ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நல்லா க்ளோஸ் ஆகிட்டீங்க. இப்படியே கொஞ்சம் டேஸ் எல்லாம் போயிடுது. அப்போது ஒரு ஃபைன் டே நீங்கள் பீச்சில் இருக்கீங்க. தேங்கா, வீட்டுக்கு வந்து பேசுகிறீங்களா? ஏ புரியலை. எந்த ஒரு பையன் மேலேயும் எடுக்காத ஒரு வித அழகான உணர்ச்சி ஏன் உன் மேலே எடுக்கணும்? ஒயன், தேங், நான் உன்னை விரும்புகிறேன், உன்னை காதலிக்கிறேன், நீ அழகாக இருக்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடந்துருமோன்னு பயந்தேன், நடந்துருச்சு. யோசித்தேன், சொல்லிட்டேன். ஏ ஒயனை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணிக்கிறாரு. எப்போ வரட்டும்? எப்போனால வா. ஏ, அப்பா மீட்டிங்காக அமெரிக்கா போயிருக்காரு. 2 டேஸில் வர முடியுமான்னு கேட்குறேன். அவர்கிட்ட ஆல்ரெடி உன்னை பற்றி சொல்லியிருக்கேன்டி. அவர் வந்துட்டாருன்னா ஓகே, இல்லாட்டி ஸ்டீஃபன் அங்கிள் கூட வரேன். என்ன? ஓகே. அப்புறம் இந்த லவ்லி மூமெண்ட்டில் என்ன? இப்போதான் லவ்வே சொல்லியிருக்கேன். பட் நான் உன்னை ரொம்ப மோசமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன்ல. அப்போது தேங்கோட காலரை பிடிச்சி ரொம்ப க்ளோஸாக இழுக்கிறீங்க. ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே ஷோல்டரில் சாஞ்சிக்கிறீங்க. தேங் வந்து ப்ளஷ் ஆகிறாரு. ஏ, இந்த 2 டேஸ் என்னால் வர முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. எனக்கு என்னடே, சண்டேவா? ஓகே, இன்னும் 2 டேஸ்க்கு அப்புறம் வெனஸ்டே மீட் பண்ணலாம் என்ன? கட் பண்ணால் இப்படி 2 டேஸ் போயிடுது. டியூஸ்டே நைட்
எங்கள் வீட்டுக்கு வரீங்க. அம்மாடி வந்துட்டியா? கீதா, வாயன் வந்துட்டா பாரு, ஃபுட் எடுத்து வை. அப்பா ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுக்கிறேன். கட் பண்ணா ஷவரில் இருக்கீங்க. எப்படியும் அப்பா ஒத்துப்பார்ல? ஐயோ தேங்காய் நாளைக்கு வர போகிறாரு. அப்போ நீங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே உட்காந்துருக்கீங்க, ஹாலில் இருக்கீங்க. அம்மாடி நியூஸ் சேனல் வைடாமா. ஆம்ப்பா. அப்பா சொல்கிறா. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீங்கள் திட்ட மாட்டீங்கல்ல? என்னடாம்மா கேள்வி இது? அப்பா எப்பயாவது ஒன்று திட்டிருக்கேனா? சொல்லு. அவர் பேரு கிம் தேயாங். இன்று காலை நேரத்தில் பெரிய ரவுடியான ஃபின்ஸ்டர் என்பவரை சரமாரியாக அடித்த காணொளி காட்சி இணையதளத்தில் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் தேயாங் ஃபைட் பண்ணுற வீடியோ வந்து வருது. ஃபின்ஸ்டரா? கீதா இங்கே வா, இங்கே வா. இவன் தான் இந்த நிறையா பொண்ணுங்களை கடத்தி கொலை பண்ணான்னு சொன்னேன்ல, இவன் தான். இந்த தம்பி நல்லா தான் பண்ணியிருக்கான். ஆனால் இவன் அடிக்கிறத பார்த்தா அடுத்த ரவுடி சார் தான் போல. நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க. நியூஸில் போட்டிருக்கத பார்த்தியா? குட் கேங்ஸ்டரான் சாரோட நிக்நேமு. ஐயோ ஐயோ, இவனெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுக்காம இவன் எதுக்கு இப்படி தேவையில்லாமல் அடிச்சிட்ருக்கான்? என்னங்க, மக்கள் எல்லாம் அந்த தம்பியை நல்லதாக தானே சொல்கிறாங்க. அடியே, அவனை பார்த்தியா? சின்ன பையனாட்டம் இருக்கான். இப்படி அவனை ஏற்றி விட்டு ஒரு கடத்துக்கு மேலே தள்ளி விட்டுறாங்க. கல்யாணம் கூட ஆன மாதிரி தெரில. இவனை நம்பி யார் வருவா சொல்லு? அவன் பொண்ணு கொடுப்பான்? இப்படி அடிச்சிட்டு இருந்தா நாளைக்கு அந்த பிள்ளைக்குள்ள ஆபத்து வரும். என்னமோ உங்கள் பொண்ணு கொடுக்க போகிற மாதிரிலாம் பேசுகிறீங்க. கழுவுடி, என் பிள்ளைக்கு போய் இப்படிப்பட்ட மாப்பிள்ளையா? வாய்ப்பே இல்லை. என் பொண்ணுக்குள்ள சும்மா ராஜா மாதிரி மாப்பிள்ளை வருவான் பாரு, ரவுடியை போய் பேசிட்டு. இந்த மாதிரியெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னடா அப்பா சொல்கிறது கரெக்ட் தானே? உங்களுக்கு பேச்சே வரல, பயங்கர ஷாக்காக உட்காந்துருக்கீங்க. ஆமாப்பா. அம்மாடி ஏதோ சொல்லணும்னு வந்த சொல்கிறா. அது ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. நீங்கள் நேராக போய் தேங்க்கு தான் கால் பண்ணுறீங்க. கேட்டு ஐயோ. ஹலோ, யாரு? ஜோஷ்மாவா? ஆமாம்மா, நீ? நான் ஒயன். சொல்லுடிம்மா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. தேங்கங்க வெளியே போயிருக்கானே. ஐயோ அம்மா, ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். வந்தோடனே கால் பண்ண சொல்கிறீங்களா? சரிடிம்மா, நான் வந்தோடனே கூப்பிட சொல்கிறேன். கட் பண்ணா மார்னிங் நீங்கள் காலேஜுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டே உங்கள் அப்பா சொன்னதவே யோசிச்சுட்ருக்கீங்க. வயன் யாருன்னு பாரு. போகிறேன். ஸ்டீஃபன் அங்கிள், உள்ள வாங்க அங்கிள், உள்ள வாங்க. பொண்டாட்டி. ஏங்க அடடே, ஸ்டீஃபன் சார் வாங்க வாங்க உள்ள வாங்க. அது யாரு? ஹாய் அங்கிள், நான் கிம் தேயாங். அப்போ உங்கள் அம்மாவும் அப்பாவும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. உள்ள வாங்க. வாங்க தம்பி, உள்ள வாங்க. என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ, எல்லாத்தையும் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல இருக்கட்டும். இவன் என் ஃப்ரெண்ட் ஜார்ஜ் இருக்கான்ல, அவனோட பையன். டாக்டர் ஜார்ஜா? சாரோட பையனா அது? எக்ஸாக்ட்லி, அவரே தான். அவர் பையன்தான் தேயாங். ஓ அப்படியா? சரி சரி. ஆனால் தம்பியை பற்றி நேற்று டிவியில் நியூஸில் வந்துருந்துச்சு. ஐயோ சார், அதை வச்சு எடை போட்டுறாதீங்க. இவன் எப்படி தான் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா முன்னாடி போய் நிற்பான். அதுவும் பொண்ணுங்க விஷயத்துலன்ற போது சார் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பார். ஆளாக போய் நிற்பார். மற்றபடி தப்பால் எதுவும் இல்லை. ஐயோ அப்படி சொல்ல, தம்பி பற்றி நியூஸில் நல்லதாக தானே பேசுனாங்க நேற்று. அப்போ தேங்க் சைலண்ட்டாக நிற்கிறாரு. உங்களை பார்க்குறாரு. நீங்கள் தலையை டவுன் பண்ணிகிட்டே நிற்கிறீங்க. தேங்க அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. சார், அம்மா நீங்கள் நில்லுங்க. டைரெக்டாக நான் விஷயத்துக்கே வரேனே.
கிம் தேயாங்க்கு உங்கள் பொண்ணை கேட்டு வந்திருக்கோம். அப்போ உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன என்ன சொல்கிறீங்க? வயன்மா எதுவும் சொல்லலையா? அது தெரில, பொண்ணு தயங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் இல்லை சார். நம்ம தேயாங்கும் வயனும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸோடு நின்றுட்டுருக்கீங்க. ஸ்டீஃபன் சார், தப்பாக நினைக்காதீங்க. இது சரி வராது. இப்படி ஒரு பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்து லைஃப் ஃபுல்லாக நான் பயத்தோட வாழ விரும்பலை. ஐயோ சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. நான் எல்லாத்தையும் கரெக்டாக தான் சார் புரிஞ்சுருக்கேன். இப்படி அடிதடின்னு நாளைக்கு என் பொண்ணோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகக்கூடாது சார். அப்புறம் உங்கள் ஸ்டேட்டஸ் வேறு, என் ஸ்டேட்டஸ் வேறு சார். இதெல்லாம் ஒத்து வராது. அங்கிள், அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விடு. என்ன சார் பெரிய ஸ்டேட்டஸு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சார், அவன் பண்ணது தப்பு தான். ஏதோ ஒரு டைம் தெரியாமல் பண்ணிட்டான். மற்றபடி அப்போது உங்கள் அப்பா எழுந்து கும்பிடுறாரு, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்கிறாரு. ஐயோ அங்கிள், நீங்கள் தப்பாக போதும் தம்பி, போயிட்டு வாங்க. அப்போது ஸ்டீஃபன் அங்கிள் அந்த தேங் வந்து கிளம்பிடுறாங்க. தேங் திரும்பி உங்களை பார்க்குறாரு. கண்ணு ஃபுல்லாக டியர்ஸோடு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அந்த சைட்லேருந்து உங்கள் அம்மா வந்து நல்லா திட்டுறாங்க. தேங் அப்படியே எதுவுமே பேசாமல் கிளம்பிடுறாரு. உங்கள் அப்பா உங்களை எதுவுமே கேட்கல, ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு. நீங்கள் 2 பேர்கிட்டையும் நிறைய கன்வின்ஸ் பண்ணியிருப்பீங்க, தேங்க அப்படி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்பா 2 வார்த்தை கூட திட்டிருங்கப்பா, இப்படி பேசாமே இருக்காதீங்க ப்ளீஸ். இதோ பாருடி, இனிமேல் வெளியில் போகக்கூடாது, காலேஜ் எங்கேயும் போக வேண்டாம். கட் பண்ணா இப்படியே ஒரு 15 days ஆகிடுது. அப்போ ஒரு ஃபைன் டே நீங்கள் பால்கனிக்கு போய் காஞ்ச துணியெல்லாம் எடுக்கிறீங்க. கீழே தேங் பைக்கில் நிற்கிறாரு. அவர் டெய்லியுமே வந்திருப்பார். நீங்கள் அன்னைக்கு தான் அதை பார்க்குறீங்க. ஏங்க கீழே உங்கள் அப்பா வந்துடுறாரு. நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு உள்ளே போயிடுறீங்க. தேயாங்கும் பார்த்துடுறாரு. உங்கள் அப்பா எதுவுமே பேசாமல் போயிடுறாரு. அப்போ ஒரு ஈவினிங் டைம் போல் கீழே ஷாப்புக்கு போகிறீங்க. அண்ணா 2 பால் பாக்கெட். அக்கா என்னடி, பீச் போகலாமா? எங்கே இருக்காரு? அங்கே. அப்போ தேங் வந்து ஸ்ட்ரீட்டோட கார்னரில் பைக்கில் நிற்கிறாரு. அண்ணா ஒரு சாக்லேட்டும் 4 ஃபில்டர் காஃபி. ஓகே. கட் பண்ணா அம்மா, என்ன வயன், நாளைக்கு செமஸ்டர், நான் போகணுமா? எக்ஸாம்ஸ் எழுதணும். அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். அது அம்மா எக்ஸாம்ஸ். விடு கீதா, போயிட்டு வரட்டும். தேங்க்ஸ்ப்பா. நெக்ஸ்ட் டே ஒரு 4 o'clock மேலே பீச் போகிறீங்க. தேங் வந்து அங்கே நின்றுட்டுருக்காரு. அதை தான் கோல்டு வேர்டா வந்து சொல்லியிருப்பாரு. நீங்களும் கோல்டு வேர்ட் சொல்லிட்டு போயிருப்பீங்க. நீங்கள் நேராக தேங்கிட்ட போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்கா, I miss you so much. ஏய், நானும் தாண்டி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. தேங், இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது. புரியலடி. போதும், இந்த 15 நாளே என்னால் தாங்க முடியல. என்ன பண்ணலாம் இப்போ? என்னடி பண்ணலாம்? கல்யாணம் பண்ணிக்கலாம். புரியல. ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். முடியாத சூழ்நிலைக்கு வீட்டில் சொல்லிடலாம். புரியுதா? ஷியோர்? ஆமாம். டாக்டரே, என்னாச்சு உங்களுக்கு? இப்படி ஒரு தாட்டு சடனா? தெரியல, அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. அலைன்ஸ் பார்க்க போகிறேன்னு நேற்று காலில் சொல்லிட்டு இருந்தாங்க. டி புரியுது, ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ்? இப்போதைக்கு எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. நீ தானே சொன்ன ஐ வாண்ட் டு மேரி யூன்னு. வா பண்ணிக்கலாம். ஏய். ஹே, என்ன கலட்டி விட பார்க்குறியா? டி எல்லாத்தையும் கூட விடுறி. அப்பாவுக்கு தெரியல தேயா,
தெரியல. அப்பா என்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போல்லாம் என்கிட்ட பேசுறதே இல்லை. டேய் இவ்வளோ சொல்கிற, அது இப்போ எப்படிடி? ஏங்க, ஐ லவ் யூ. தெரியல, நீ இல்லைனா கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகே? ஆனால் எனக்கு 1 வீக் டைம் வேணும், புரியுதா? எதுக்கு 1 வீக்கு? பின்ன டாக்டர் எல்லாத்தையும் அசால்ட்டாக 1 மினிட்ல சொல்லிட்டீங்க. எல்லாம் ரெடி பண்ண வேண்டாமா? ஓ, ஏய் ஜஸ்ட் 1 வீக் தான், புரியுதா? ஏன் என்னடி? நான் கரெக்டாக தானே? எதுனாலும் சொல்லு, என்ன? ஒன்றும் இல்லை. ஏய் டாக்டரு வா, இறக்கி விட்றேன். அப்போ தேங்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன இது? அது ஓட்கா பாட்டிலா? ஓட பாவி! நில்றி. ஓடாத ஓடாத, நில்லு நில்லு. ஒன்று சரி 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 எங்க அந்த கல்? சரிடி சரி. அப்போ தேங்கு இருந்துட்டு உங்களை பிடிச்சி ரொம்ப க்ளோஸாக அழுக்கிறாரு. 10 நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசவும் இல்லை. அதான் ஒரு மாதிரியா இருந்துச்சா, அதுக்கு தான். அதுக்கு அதுக்கு பதிலாக இந்த ஓட்கா இருக்கே. ஹே, அடியே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், புரியுதா? ப்ராமிஸ் டாக்டரு. கட் பண்ணால் 1 வீக்கும் ஆகுது. இன்னைக்கு உங்களுக்கு வந்து மேரேஜ். மார்னிங் வேகமாகவே எழுந்துடுறீங்க. நீங்களும் ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு வரீங்க. அப்போ பீரோ ஓப்பன் பண்ணி சாரீஸவே பார்த்துட்ருக்கீங்க. என்ன வயன், சாரியவே பார்த்துட்ருக்க? சாரி கட்ட போறியா? ஆமாம்மா, சாரி கட்டலான்ட்டு. இரு, இந்தா இதை கட்டு. ஆமாம், இது புது சாரிடி, உனக்காக எடுத்தது. நீ எப்போ சாரியெல்லாம் கட்டியிருக்க? என்னைக்காச்சும் மேடம்க்கு தோணுச்சு. இந்தா ப்ளவுஸ் வந்து இதில் இருக்குது, எடுத்து கட்டிக்கோ. என்ன அம்மா? என்னடி? ஒன்றும் இல்லை. அப்போ நீங்களும் சாரி கட்டிட்டு வெளில வரீங்க. ஏ ஒயனு, அழகாக இருக்குடி. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏய் என்ன, காதில் கழுத்தில் எதுவுமே இல்லாமல் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அம்மா எதுக்கு இதெல்லாம்? இந்த சாரிக்கு இதெல்லாம் போட்டால் தான் அழகாக இருக்கும். அப்போ நீங்களும் போட்டுட்டு வெளில வரீங்க. அப்போது வெளியில் உங்கள் அப்பா இருந்துட்டு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. கீதா, பாப்பாவை இதை வச்சுக்க சொல்லு. அப்பா இப்போயாச்சும் பேசுங்கப்பா. என்ன எவ்வளோ நாள் இப்படி பேசாமே இருக்க போகிறீங்க? அப்போது உங்கள் அப்பா வந்து உங்கள் தலையை பேட் பண்ணுறாரு. உன் மேலே கோச்சிக்கிட்டு நான் எங்கடா போவேன்? கோவெல்லாம் இல்லடிம்மா. தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. நீ என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும், புரியுதா? உங்கள் கண்ணத்தை தட்டி விட்டுட்டு அப்படியே போகிறாரு. நீங்கள் ரொம்ப டியரி ஐஸோடு பார்க்குறீங்க. அந்த மல்லிப்பூ எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு சாமி கும்பிடுறீங்க. எனக்கு தெரியலை நான் எடுத்திருக்க முடிவு கரெக்டாக தப்பான்னு. என் கூட ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் கீழே வரீங்க. தியாங் ஸ்ட்ரீட்டோட எண்ணில் கார்கிட்ட நிற்கிறாரு. நீங்கள் நடந்து வரீங்க. தியாங் பயங்கர ஷாக்காக பார்க்குறாரு. ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஏங்க 6 லெவலில் இருக்க, காரில் இருவா. அப்போ தியாங்கும் ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்காரு. தியாங், சொல்றி, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணுமா? அப்போ தியாங் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. நீ தானே எல்லாத்தையும் ரெடி பண்ண சொன்ன. சரி விடு, உனக்கு ஓகே இல்லைனா ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லை தியாங், நான் எடுத்திருக்க முடிவு கரெக்டு தானே? அப்பா என்கிட்ட பேசினாரு. எனக்கு தெரியல, ஒரு மாதிரியாக இருக்கு. இந்த பாரு. அப்போ தேங்க உங்கள் ஃபேஸை கப் பண்ணிக்கிறாரு. இங்கே பாரு, உனக்கு என்ன தோணுது? வேண்டாமா, ஸ்டாப் பண்ணிடலாமா? இல்லை, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய் ஷோராடி? எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். பார்த்துக்கலாம். போகலாம். அப்புறம் நீ என்ன ஃபார்மல்ஸில் இருக்க? எப்போ ட்ரெஸ் மாற்றுவ?
நீ இப்படி தான் வரப்போறியா? அங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸ்டீஃபன் அங்கிள்லாம் எங்கே இருக்காங்க? எல்லாம் கோயிலில் இருக்காங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் டெம்பிளுக்கு வரீங்க. ஜோஷ்மா இருக்காங்க. ஏ வயன்மா, வாடி வாடி, அழகாக இருக்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. தேங்க தம்பி, என்ன நீ இன்னும் துணி மாற்றாம போய் மாற்றிட்டு வா. டேய் ஆமாண்டா, நல்ல நேரம் வர முடிய போகுது. போய் மாற்றிட்டு வா, டக்குன்னு போ. போய் ட்ரெடிஷ்னலில் வாடா, போடா. இந்த போகிறேன் அங்கிள். ஜோஷ்மா பார்த்துக்குங்க. அப்போ கல்யாணத்துக்கு தேவையான ஃபார்மாலிட்டிஸ்லாம் அங்கே நடந்துட்டுருக்கு. அப்போ நீங்கள் ஸ்டீஃபன் அங்கிள் கிட்ட போயிட்டு, ஸ்டீஃபன் அப்பா, என்னாச்சு, ஓகே தானே? அப்போது அவர் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐயை மட்டும் பிளிங்க் பண்ணுறாரு, ஓகேன்ற மாதிரி. ஓகேப்பா. அப்போது அந்த சைட்லேருந்து உங்கள் பேரண்ட்ஸ் வராங்க. அம்மா, அப்பா. அப்போது உங்களுக்கு பயங்கரமாக நர்வஸ் ஆகிடுது. கையில் வந்து மேரேஜ்க்கு தேவையான திங்ஸஸ் எல்லாம் இருக்குது. அப்போ நேராக உங்கள் அம்மா அப்பா கிட்ட போகிறீங்க. அம்மா, அப்பா. கீதா, நம்ம பொண்ணை பார்த்தியா? கல்யாணம் பண்ணுற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டா இல்லை? அப்பா, அப்பா சாரிப்பா, அப்பா சாரி. எனக்கு வேறு வழி தெரிலப்பா. என்னால் அவனை விட முடியாதுப்பா. என்னால் தேங்க விட்டு இருக்க முடியல. சாரிப்பா. உங்ககிட்ட சொல்லியிருக்குன்னு ஒரு வார்த்தை. அல்லாதடிமா, இங்கே பாரு, என் பொண்ணு அழலாமா? அதுவும் கல்யாணத்தன்னைக்கு அழலாமா? தியாங் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. என்ன சொல்கிறீங்க? அவரு தியாங் இந்த ஒரு வாரமாக வீட்டுக்கு ஆஃபீஸ்க்குன்னு என்னை பார்க்கணும், என்கிட்ட பேசணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். நான் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி பார்த்தே ஆகணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு நான் வீட்டுக்கு வர சொன்னேன். அங்கிள், அன்றைக்கி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல எதுவும். அங்கிள், தப்பாக நினைக்காதீங்க. நான் தப்பான பர்சன்லாம் ஒன்றும் கிடையாது அங்கிள். என் தங்கச்சி சாராக்கு ஒன்று நடந்துருச்சு. பொண்ணுங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என்னால் அந்த இடத்துல அமைதியாக இருக்க முடியாது. ஆனால் அப்போ சொல்கிறேன், என்னால் உங்கள் பொண்ணுக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் கூட பண்ணி கொடுக்குறேன். சத்தியமாக சொல்கிறேன் அங்கிள், உங்களோட நல்லா பார்த்துப்பேன். அவள் கண்ணில் ஒரு சின்ன கண்ணீர் கூட வர விட மாட்டேன். எனக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் அவள் பழகின விதத்தை வச்சு நான் சொல்கிறேன். என்கிட்ட அதிகமாக பேசின டாபிக் என்ன தெரியுமா? என் அம்மா, என் அப்பா. லவ் பண்ண டயத்துலேருந்து உங்களை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கா. அதுவும் அங்கிள், நீங்கள் தான் அவளோட ஹீரோ. உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கா. அப்படி எனக்கு நீங்கள் தான் எல்லாமே. அப்படிப்பட்ட உங்களவே விட்டுட்டு அவள் என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு கேட்டா. அந்த இடத்துல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், ஏன் எனக்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசி நிறையா கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு வாரத்தை ஏங்க வந்து டைம் கேட்டது உங்கள் அம்மா அப்பா வந்து கன்வின்ஸ் பண்ணதான் சர்ப்ரைஸாக மேரேஜ் அன்னைக்கு இதை ரிவீல் பண்ணலான்னு சொல்லிட்டு இருப்பார். இது எல்லாத்தையுமே உங்கள் அப்பா உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்காரு. உங்கள் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ் நிற்கிது. உங்கள் ரைட் சைடு தியாங் ட்ரெடிஷ்னலில் வந்துட்டுருக்காரு. அப்படியே வாக் பண்ணி வந்துட்டுருக்காரு. நீங்கள் தேங்கிட்ட ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. கல்லுக்குட்டி, ஏன் இதெல்லாம் மறைச்ச? அப்போது தேங்க உங்கள் ஃபேஸை கப் பண்ணிக்கிறாரு. பையனே, அவங்க தான் உனக்கு எல்லாமே. அவங்களவே விட்டுட்டு நீ எனக்காக வரேன்னு சொன்னேன். அப்போ என் பொண்டாட்டி நான் புரிஞ்சுக்க வேணாமா சொல்லு? உன்னோட ஆசை தானடி என்னோடதும். இது கூட பண்ணலனா என்னை இவ்வளோ நம்பினதுக்கு, என்னை எல்லாமா நினச்சதுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்டும்ல. அது எப்படிடி? என்னோட வேர்ல்டே அவங்க தான். என் அத்தை மாமா இல்லாமல் கல்யாணம் நடந்துருமா என்ன? அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும்ல. எனக்கு உன்னோட ஹாப்பினஸ் தாண்டி முக்கியம். ஐ லவ் யூ மிஸ்டர் கிம் தயாங். அப்பா, அப்பா, அப்பா அந்த சைட்லேருந்து ஜார்ஜ் அப்பா வந்திருக்காரு. அப்போ தேங்கும் திரும்பி பார்க்குறாரு. அப்போ தேங்கு உங்களை பார்த்து, ஏய் நீ தானே சொல்றி? தேங்கா,
ஒயன்தான். சார்ஜை வர சொன்னது ஒயன்தான். நான் தான் நம்பர் கொடுத்தேன், என்கிட்ட தான் வாங்கினான். அங்கிள் நீங்களுமா? என்ன சர்ப்ரைஸ் வேண்டாமா சொல்லு. அப்போது தேங்க உங்களை பார்க்குறாரு. லவ் யூ டாக்டர், லவ் யூ ஸோ மச். ஆக்சுவலாக தேங்க வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஏய் ஒயன், என் அப்பாவுக்கு இது தெரிய வேண்டாம். ஏன்? சிம்பிளாக ரெஜிஸ்டர் மேரேஜ்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். வேண்டாம், அவருக்கு தெரிய வேண்டாம். அது நீ உன் அம்மா அப்பா விட்டு வரல, அதே மாதிரி என் அப்பாவை வேண்டாம். என்ன தேங் பட் இருந்தாலும் விட்ரி, பார்த்துக்கலாம். ஃப்யூச்சரில் 2 பேர்த்தையும் கன்வின்ஸ் பண்ணி அப்போது கிராண்டாக வச்சுக்கலாம். என்ன இந்த இடத்துல 2 பேர் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. அப்போ நேராக தேங் போய் ஜார்ஜ் அப்பாவை ஹக் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸோட அந்த மேரேஜ் நடக்குது. கட் பண்ணால் நைட் ஒரு 10 o'clock போல் ஒரு பிரிக்ஸால் கட்டின அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க. அது நல்லா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது, பாதி கட்டியும் கட்டாமல் இருக்குது. தேங் வந்து ஒரு ஒயிட் பேண்ட் போட்டிருக்காரு, ஷர்ட்லெஸ்ஸாக பெட்டில் வந்து படுத்திருக்காரு. நீங்கள் தேங் பக்கத்தில் படுத்திருக்கீங்க, சாரீ தான் வியர் பண்ணியிருக்கீங்க. ஏய் தூங்கலையாடி? தூக்கம் வரல, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தேங். எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். அடே பாவி. ஏய் டாக்டரே, இது இன்னைக்கு தான் நம்மளுக்கு கல்யாணம். ஆமாம், என்ன கேட்குற நீ? அப்போது இந்த நைட்டு நம்மளுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. போட்டும், கொஞ்ச நாள் போட்டும். என்ன ஏய் அட்லீஸ்ட் ஒரு கிஸ் ஆச்சும் தாடி. அப்போ தேங்க உங்களுக்கு க்ளோஸாக பிடிச்சி இழுக்கிறாரு. போதுமா? பரவாயில்ல, ஏதாச்சும் கிடச்சதில்ல, போதும் போதும். ஏய் ஒட்கா. என்ன ஹோட்காவா? அது ஆமாண்டே, ஓட்கா தான். நீ எப்பயுமே எனக்கு ஓட்கா தான். ஹே ஓட்காமா, ஐ லவ் யூ. ஐ லைக் யூ. அடியே கேங்ஸ்டரின் லவ் முடிஞ்சுடி. காலைல தானடி சொன்னேன் ஐ லவ் யூன்னு. கேங்ஸ்டரின் லவ்லாம் முடிஞ்சு, புரியுதா? இப்போ இருக்கிறது பேரலல் யூனிவர்ஸு. ஒழுங்கா ஐ லவ் யூ சொல்லு. எந்த யூனிவர்ஸ் போனாலும் சரி ஐ லைக் யூ தான். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஸ்பெஷலாக எனக்கு அது தோணும் போது தான் சொல்லுவேன்னு. அது வரைக்கும் எந்த யூனிவர்ஸ் வந்தாலும் சரி ஐ லைக் யூ தான். யூனிவர்ஸ் விட்டு யூனிவர்ஸ் வந்தாலும் இவ வாயிலேருந்து வர்றது என்னமோ ஐ லைக் யூ தான். இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க உங்கள் மேலே ஓவர் ஆயிக்கிறாரு. அடியே பேரலல் யூனிவர்ஸில் கூட நீ லவ் யூ சொல்ல மாட்ட இல்லை? இரு இரு வரேன். தேங்னோ தேங். இந்த ஹாப்பியான மொமெண்ட்டோட இந்த எஃப்எஃப் முடியுது. ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாச்சும் ஃபீட்பேக்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்கடா. ஓகேடா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை சம்திங். எனக்கு வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடியிலேருந்து 2 ஐடியிலேருந்துமே சரி ஒரு சில பேர், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தெம், பட் அவங்க சொன்ன வேர்ட்ஸை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஐம் சாரி, அதை சொல்லாமல் என்னன்னு கூட எனக்கு தெரியலை. ஹாட்டாக எஃப்எஃப் போடுங்க, உங்கள் வாய்ஸ்க்கு அது வந்து நல்லாயிருக்கும். தென் அப்படி போட்டால் தான் வியூஸ் ரீச் அதெல்லாம் கிடைக்கும். ஹாட்டாக போட்டால் மட்டும்தான் பார்ப்பாங்க. நிறையா சொன்னாங்க, லைக் இன்டிமசி சீன் வைங்க, அப்படி இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ, நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஐ ரெஸ்பெக்ட் போத் ஸ்டாண்ட்ஸ். ஹார்ட் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, சாஃப்ட் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, நான் 2 பேர்த்தையுமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது டிசைட் பண்ணது எப்படின்னா, எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபீல் குட், அந்த ஃபீல் தரணும், கொஞ்சம் எமோஷ்னலாக, ஒரு ஃபன்னியாக, காமெடியாக நம்ம எஃப்எஃப் வந்து இருக்கணும், லைக் எல்லாரும் அதை கேட்குற மாதிரி இருக்கணும்னு தான் நான் அதை டிசைட் பண்ணி சேனல் ஸ்டார்ட் பண்ணது. எனக்கு இந்த மாதிரி டிஎம்ஸ் எல்லாம் வரப்போ எனக்கு இது சத்தியமாக புரியலை. எஃப்எஃப்னா அது மட்டும்தான் இருக்கணுமா? எனக்கு அந்த கேள்வியும் வருது. எனக்கு ப்ராமிஸாக இதோட அல்காரிதமே எனக்கு புரியலை. அப்படி எஃப்எஃப் போட்டால் தான் பார்ப்பாங்களா,
எனக்கு தெரியல. ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர்ஸ் கேட்ட வரைக்கும் நான் கேட்டதே ஒரு 2, 3 எஃப்எஃப். அதுவுமே சாஃப்ட் ஸ்டாண்ட் தான். அதுவுமே நல்லா ரீச் ஆயிருக்கு. என்னோட சைட நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து பயங்கரமா ஸ்டக் ஆகும். வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போது சரி, பயங்கரமா ஸ்டக் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கே தெரியும் நான் டிலேவா தான் போடுவேன். பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த் இஷ்யூஸ். கிடைக்கிற டைம் வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெக்கார்ட் பண்ணி ஹோலா நான் எடிட் பண்ணுவேன். அதுக்கெல்லாம் நான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு எஃப்எஃப் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்குள்ள இப்போ என்ன கொஷின்ஸ் இருக்குன்னா, அதுக்கான ரீச் வந்து கரெக்ட்டா இல்லையோ! ஏன்னா நான் இவ்ளோ பண்ணி அதுக்கான ரீச் கிடைக்கலையோன்ற மாதிரி எனக்குள்ள இப்போ எனக்கு கொஷின்ஸ் வருது. ஸோ எனக்கு இதுக்கு தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போனா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டா போட்ட ஜேகேஎஃப்எஃப் கூட அவ்வளோக்குமே ரீச் கிடைக்கல. அது நான் கொஞ்சம் ஃபன்னியா, காமெடியா யாருமே எடுக்காத கன்டென்ட் மாரி கொஞ்சம் காமெடியா எடுத்துட்டு போலான்ற மாரி நான் நெனச்சேன். அதுக்கு அவ்வளோக்கு யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ எனக்கு இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறதுனால, ஒரு வேள அவங்க சொல்றது தான் கரெக்ட்டோன்ற மாரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. பட் ஐ அம் ரியலி சாரி. நான் ஹாட் ஸ்டாண்ட் போட மாட்டேன். நான் டிசைட் பண்ணது இந்த மாரி குடுக்கணும் அப்டின்னு தான். நான் என்னோட வேல தான் குடுப்பேன். உங்களுக்கு என்னோட வேலையே ஸ்டோரீஸ் எதுவும் மாத்திக்கோங்க, இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணுங்கன்னு சொன்னா கண்டிப்பா நான் பண்றேன். ஒரு மாரி ஸ்டக் ஆயிட்டேன் நான் எனக்குள்ளேயவும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும்டா. அண்ட் எனக்கும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். பரவால்ல நம்ம ஹனீஸ்க்கு வந்து அது பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்து வரும். நீங்க வந்து நினைக்கலாம், "அவ போன வீடியோல தானே சொன்னா, வியூஸ் எல்லாம் முக்கியம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் எனக்கு வந்து நான் வியூஸ் அதெல்லாம் எதிர்பார்த்தது கிடையாது. வியூஸ் அண்ட் ரீச் கிடைச்சா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் தான். நான் இல்லன்னு சொல்லல. எனக்காக ஒரு 4 பேர் பார்த்து, 4 பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் சரி, 4 பேர் கமெண்ட் பண்ணாலும் சரி, அதுவே எனக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டா நான் நெனப்பேன். எனக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட்டு வேணும். அதுக்காக தான் நான் மெயினா கேட்டதேவும். ஐ ஸ்டில் ட்ரஸ்ட் யூ காய்ஸ். எனக்கு நீங்க தான் எல்லாமே. லிட்ரலி நீங்க தான் எல்லாமே. இந்த சின்ன சின்ன விஷயத்துல கூட நீங்க பூஸ்ட் பண்ணி விட்டுருக்கீங்க. என்னோட எஃப்எஃப் எதுவும் பிடிக்கலையா? இல்ல ஸ்டோரீஸ் எதுவும் நான் மாத்தணுமா? இல்ல வாய்ஸ் மாடுலேஷன் எதுவும் நான் மாத்திக்கணுமா? இல்ல டயலாக்ஸ் எதுவும் சரியில்லையா? இந்த கொஷின்ஸை நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறது, ஒரு உரிமையோடு கேட்குறேன். எதுனாலும் சரி ஓப்பனாக சொல்லிடுங்க. பிடிக்கலனாலும் தயவு செஞ்சு ஹெசிடேட் ஆகாதீங்க, ஓப்பனாக சொல்லிடுங்க. இல்லை சேஞ்ச் பண்ணிக்கனாலும் ஓகே. எனக்கு அவங்க சொல்கிறத வச்சு முடிவு பண்ணணுமா, இல்லை ஹனி சொல்கிறத வச்சு முடிவு பண்ணணுமானா, நான் என் ஹனீஸோட தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துப்பேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். எதுனாலும் சரி ஓப்பனாக சொல்லிடுங்க. ஓகே. நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா ஐ எம் ரியலி சாரி. ரொம்ப பேசியிருந்தா சாரி. நான் நிறையா டைம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ரியலி தேங்க் யூ ஸோ மச் தோஸ் ஹூ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் மீ அண்ட் சப்போர்ட் மீ. அண்ட் இவ்வளோ லவ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ ஃபார் எவ்ரிதிங். ஓகேடா. Until this is bye from Fairy. I love you, my honeys. Take care of yourself. And I purple you.